தம்பி டீ இன்னும் வரல. அரே எல்லாம் இங்கே வா. இப்போ நான் ஒரு புதிய கண்டுபிடிச்சிருக்கு. இங்க வாங்க, நான் உங்களுக்கு இதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். சூப்பரான கண்டுபிடிப்பு. என்ன நீ யாருமே என்ன கண்டுபிடிப்பு? என்ன கண்டுபிடிப்பா? இது வரைக்கும் உலகத்திலேயே இந்த மாதிரி கண்டுபிடிப்பை யாரும் போட்டு பிடிச்சது இல்ல. என்ன சொல்லுங்க என்ன? இங்கப்பா, இதுதான் என் கண்டுபிடிப்பு. சூப்பரா. இது கூலிங் கிளாஸுங்க. இதை எதைய கண்டுபிடிச்சுக்கிட்டு? அரே முட்டாள், இதை பார்த்தா உனக்கு நார்மல் கூலிங் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஆமா, இதை நான் உனக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. அங்க என்ன தெரியுது? அங்க என்ன, குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலு, அது இடிஞ்சு ஓட்ட உரசலா இருக்கு. ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இங்கெல்லாம் பசங்க படிச்சு எப்படி எஜுகேட் ஆகி வெளில வருவாங்கன்னு தெரியல. அதே கஷ்டம் தான் நடக்கும். அதனால நான் இந்த கண்டுபிடிப்பு மூலியமா என்ன பண்ணிருக்கேன்னா, இதை போட்டு பார். என்னங்க, இன்டர்நேஷனல் குளோபல் ஸ்கூல் ரேஞ்சுக்கு அட்டே மின்னுதே. எப்படி? இப்போ பார்த்தா கண்ணாடி போட்டு பார். என்னங்க இப்படி இருக்கோமா? ஃபுல்லா கண்ணாடி டைல்ஸ்லயே கட்டியிருக்காங்களே ஸ்கூல். விட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் உனக்கு கேட்கவே இல்லை. ஒரு தடவை போட்டு பார்த்தேன். உனக்கு குழப்பமா இருக்கா? எனக்கு பார்க்கணும். ரைட். இந்த பக்கம் என்ன தெரியுது? இந்த பக்கம் ட்ரெயின்ல வந்து எல்லாம் தொங்கிட்டே போயிட்டு இருக்காங்க. லோக்கல் ட்ரெயின்ல பாவம், இடம் கிடைக்கல, வசதி இல்ல. ரொம்ப பாவமா இருக்குல்ல. எனக்கும் அதே கஷ்டம் தான். இதே போட்டு பாரு. இதையா? போட்டு பாரு. அடேங்கப்பா, இது என்ன சைனாவில் இருக்கிற மாதிரி புல்லட் ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்கு. பளபளன்னு இருக்கு. மக்கள்லாம் எப்படி அழகா உள்ள உட்காந்துருக்காங்க. அதை போட்டு மட்டும் பாரு. எனக்கு 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 வேற காட்டுங்க. என்ன தெரியுது? இங்க என்ன, ஓட்ட உரசுல ஆஸ்பத்திரி தெரியுது. நோயாளிங்க எல்லாம் பெட் இல்லாம கீழே படுத்திருக்காங்க. ஆக்சிஜன் இல்லாம நிறைய குழந்தைங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோ ஆஸ்பத்திரி இருக்கு. டாக்டரை காணோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா, நிச்சயமா மாத்தியே ஆகணும். ஆமா, அதுக்கு ஒரே வழி, கண்ணாடி போடு கண்ணாடி போடு. என்னங்க, மியாட்டு எய்ம்ஸ் கீம்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிடும் போல இருக்கு. பயங்கரமா இருக்கு ஆஸ்பத்திரி. அவ்வளவுதான். அட்டே என்ன இது? நீ போட்டு பாரு. இங்க என்ன தெரியுது? இங்க என்ன குடிசையா இருக்கு. சாக்கடை ஓடுது. இந்த துணியெல்லாம் வச்சு மறைச்சிருக்காங்க. ஏதோ தலைவர்கள் வராங்க போல. வழக்கமா பண்றது தானே. நம்ம இந்தியா ஏழ்மை இந்தியாவா இருக்கக்கூடாது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கப்புறம் இதை போட்டு பாரு. நம்ம இந்தியா ஏழ்மையே இருக்காது. என்ன பில்டிங் இவ்வளவு பெருசு இருக்கு. பூங்காவா மாறி இருக்கு. சாக்கடை எல்லாம் காணுமே. ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்காங்க மக்களுக்காக. நான் உன்னை போட்டு மட்டும் தான் பார்க்க சொன்னேன். அவுத்துட்டு திருப்பி வந்தா பார்க்காது. புரியுதா? எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு காட்டுங்களா? எனக்கு அதே ரொம்ப ஆசைப்படுற நீ. அங்க பார். அங்க என்ன, சிக்னல்ல 4 பாவம் பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்னதானோ வாழ்வாதாரமோ. என்னங்க, கோட்டு சூட்டுலாம் போட்டு ஐடி கம்பெனி லேப்டாப்பு டாபு காரு பென்ஸு ஆள் அடையாளமே தெரியாம. எனக்கும் ஒரே டைம். அதே ரொம்ப ஆசைப்படுறேன். போடு. இப்ப என்ன தெரியுது? இப்ப என்ன தெரியுது? இந்த மசூதியில எல்லாரும் போய் கோவில் சாமி கும்பிட்டு இருக்காங்க முஸ்லிம்ஸ்லாம். இப்ப போட்டு பார். இதுதான் என்னோட பெரிய வளர்ச்சி. மசூதி கோவிலா வளர்ந்து நிக்குது. எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம வளர்ச்சி. இந்த திட்டத்துக்கு பேரு என்ன? நல்லா இருக்கே, கண்ணாடி போட்டா மட்டும் தெரியுது. இதுக்கு பேரு என்ன? இதுதான் கண்கட்டி வித்தை. அப்படியா? புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, அப்ப கடைசி கண்கட்டி வித்தையாவே வச்சுக்கலாம். ஆமா. அப்ப நீங்க இந்த ஊழல் பண்ணவங்க எல்லாம் வாஷிங் மிஷின் பதிலா இந்த கூலிங் கிளாஸ்ல போட்டு தூய்மையாக்கிடலாம். இப்ப நான் தனியா பட்ஜெட் ஒதுக்க போறேன். அப்படியா? எல்லாருக்கும் ஃப்ரீ. சரி, உனக்கு ஏதாவது மனசு வருத்தமா இருக்கு, என்ன நம்ம நாடி இந்த மாதிரி இருக்கு, அப்ப எல்லாம் இதை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டினா உனக்கு வந்து திருப்தி ஆயிடும். கண் கட்டி வித்தை. சரி 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 ஜி, சூப்பரா இருக்கு. சீக்கிரம் கொண்டு வந்துருங்க. கண்டிப்பா. இது நான் லென்ஸ் டைப்ல கொண்டு வரலாம். அப்படியா? லென்ஸ் போட்டுக்கலாம் கண்ட. சரி சரி ஜி, சரி வரட்டுமா?
புது மேனேஜர் வராரு, அவர் போய் கவர் பண்ணி வெளிநாட்டுல இருந்து வராரா? சாதா பிடிச்சவரா இருப்பார், அந்த சைடு போடுறாங்கன்னா அவர் கவர் பண்ணி பிடிச்சதெல்லாம் செஞ்சு ஹாய் guys. சார் குட் மார்னிங் சார், வெல்கம் டு சார், வெல்கம் டு சதர்ன் ஸ்டேட் கேரளா சார். அப்படி தேங்க்யூ நீங்க எங்க பேங்க் மேனேஜரா வந்தது எங்களுக்கு தான் சார் ரொம்ப பெருமை. வெல்கம். வெல்கம் சார், வெல்கம் சார். சார் நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் முன்னாடி நம்ம இது சாப்பிட்டு வந்துடலாமா சார்? கேண்டீன் ஓகே. காஃபில ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் சார். காஃபி. ஃபன் கூட சாப்பிடலாம், ஃபேமஸான டிஃபன் சென்டர் வாங்க சார். வாங்க சார், வாங்க சார். சார் நீங்க இன்னும் உங்களுக்கு ரூம் அலர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்க கேண்டீன்ல கூட சாப்பிட்டுக்கலாம் சார், ஒன்றும் டேஸ்டியா இருக்கும் சார் இந்த கேண்டீன். நோ ப்ராப்ளம். எல்லாமே கிடைக்கும், வெஜ் நான்வெஜ் உங்களுக்கு எது வேணும்னாலும் கிடைக்கும் சார். திருப்பி சொல்லு. வெஜ் நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும் சார். வெஜ் நான்வெஜ் ஒரே இடத்துல இருக்கா? ஆமா சார். எப்படி ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வச்சு திங்கிறீங்க? வாயில தான். சரி ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி எனக்கு ஒரு காஃபி மட்டும் சொல்லு. ஓகே சார், காஃபி ஓகே. போதுமா? வேற எதுவும் வேணாம், ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. ஓகே, நீ உனக்கு ஓகேவா? உனக்கு என்ன? எனக்கு வந்து பீஃப் தான், எப்பவும் ரெகுலரா சாப்பிடுவாங்கல. இடியாப்பம். இடியாப்பம். சேட்டா, ஒரு காஃபி, ஒரு பீஃப், ஒரு இடியாப்பம். எனக்கு ஒரு பீஃப் பரோட்டாடா. பீஃபா? ஏய், பீஃப் இங்க விற்க கூடாது. இதுல இருந்து நான் தடை போடுறேன், இங்க நான் வந்து ரூல் போடுறேன். நீ இதுக்கப்புறம் பீஃப் இங்க எதுவுமே இருக்க கூடாது. எனக்கு பீஃப். சார் நீங்க பேங்க்குக்கு தான் மேனேஜர், இந்த இந்திய நாட்டுக்கே மேனேஜர் இல்லை, புரியுதுங்களா? பேங்க்ல பேப்பர் சம்பந்தப்பட்ட ஒர்க்குக்கு மட்டும்தான் நீங்க அதிகாரமா கையெழுத்து போடணும். கேண்டீன்ல வந்து எவன் தின்னணும், எவன் கை கழுவணுங்கிறதுக்கெல்லாம் நீங்க போடக்கூடாது சார், புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க சாப்பிடாதீங்க, எங்களையும் சாப்பிட வேணான்றீங்க. 1000 நேரம் மரியாதை கொடுத்துருக்கோம், அதையெல்லாம் காப்பாத்திக்கணும். ஒரு மேனேஜரே 2 பேரும் எழுத்து பேசுதா? சார் நான் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன், ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல உங்களை நான் காலி பண்றேன். பண்ணு எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், எங்க உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா? பீஃப்ல பரோட்டாவை பிச்சு அந்த பீஃப் கறியை வச்சு அத போய் சாப்பிடக்கூடாது. உணவுங்கிறது இந்திய நாட்டுல ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட உரிமை. அதை தடை பண்ண கறியா இந்திய நாட்டுல தடை பண்ணிருக்காங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது இஷ்டத்துக்கு வராது, அங்க இருந்து கிளம்பி வடக்குல இருந்து. நான் இருக்கிற இடத்துல பீஃப் இருக்க கூடாது. அப்ப நீ இருக்காதீங்க சார். அந்த சால்வை எடு, அடுத்த மேனேஜர் போடுவோம். பாத்துக்கலாம். இங்க இப்படிதான் தென் மாநிலங்கள்லாம் இப்படிதான். போ நல்ல சரியான சிடுமூஞ்சியை கூட்டு வந்து தலையில கட்டி விட்டாங்க. நாளை வந்து பீஃப் தான் கட்டிக்கிட்டே வருவோம் 3 வேளைக்கும். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.